உதயநிதி அவர்கள் பேசுகிறார். எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா வீட்டு கதவை தட்டுன்னு என்னையா தப்பு? அவர் உள்துறை அமைச்சர், நீயும் செய்ய மாட்டேங்கிற, செய்யறவங்களை விட மாட்டேங்கிற. நீயாவது செய்ய வேணும் மக்களுக்கு, நீயும் செய்ய மாட்டேங்கிற. செய்யறவங்களை பார்த்து கதவை தட்டினா தானே தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனை தீரும். நாங்க தட்டிய காரணத்தினால்தான் 100 நாள் வேலை திட்ட பணம் கிடைச்சது. ஜாதிவாரி கணக்கெடுப்பு அந்த திட்டம் நிறைவேறியது. உங்களை போல வீடு வீடா போய் என்ன ஓரணியா ஓரணியில் தமிழ்நாடு, நமக்கு எதுக்கு அவன் பேரு, அதனால நமக்கு ஓரணியில் தமிழ்நாடு. மக்கள்லாம் ஓரணியில் தான் இருக்கிறாங்க. திமுக தான் வேறு ஒரு அணியில் இருந்துட்டு இருக்குது. போய் வீடு வீடா கதவை தட்டி திமுக கட்சியில உறுப்பினராக சேர்ந்துக்குங்க, திமுக கட்சியில உறுப்பினர் சேர்ந்துக்குங்க, கெஞ்சி கெஞ்சி பிச்சை எடுப்பது போல வீடு வீடா போய் பிச்சை எடுப்பது போல பிச்சை எடுக்கின்ற அளவுக்கு திமுக கட்சியை கொண்டாந்து விட்டுட்டாரு அப்பாவும் மகனும். உசாரா இருங்க. அப்படி யாராவது உறுப்பினர் சேரலீங்கன்னா உடனே உங்களுக்கு உரிமை தொகை வருதா? வருதுங்க, அப்படிலாம் நிறுத்திடுவோம். உறுப்பினர் சேருங்க. திமுக உறுப்பினர் சேர்ந்தா தான் தொடர்ந்து மாதந்தோறும் 1000 உரிமை தொகை வரணும். இவ கொடுக்குறாங்களே இல்லையோ, அண்ணா திமுக வந்தா கொடுக்குங்க. நிறுத்தப்பட்டாலும் அந்த நிறுத்தப்பட்ட மாதம் எல்லாம் கணக்கெடுத்து உங்களுக்கு வழங்கப்படும். எதுக்கு கவலைப்படாதீங்க, எதுக்கு அஞ்சாதீங்க. திமுக சொல்றதெல்லாம் அத்தனை பொய். அடுத்து வருகின்ற தேர்தலில் வெற்றி பெற வேணும். அதுக்காக இப்படி மிரட்டல் உருட்டல் வேலைகளா இன்றைக்கு திமுக செயல்படுத்தி கொண்டிருக்குது. அது யாரும் அஞ்ச வேண்டாம். அண்ணா திமுக மக்கள் பக்கம் நிற்கின்றது. மக்களுடைய கஷ்டங்களை, துன்பங்களை, துயரங்களை, வேதனைகளை அறிந்து செயல்படுத்துகின்ற அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். சொல்றார் எடப்பாடி பழனிசாமி பயப்படுறார், மத்திய அரசாங்கம் கண்டு பயப்படுது அப்படின்னு. நானே பயப்படுறேன். பயம் என்ற சொல்லுக்கு தலைவணங்கிறது கிடையாது. ஸ்டாலினே, இங்க இருக்கிற அத்தனை விவசாயிகள் பெரும்பாலும் விவசாய தொழிலாளி. இது மம்முட்டி பிடிச்ச கை, திரு ஸ்டாலின் ஏறு ஓட்டிய கை. இதை சாதாரணமாக எடுத்துறியா? என்ன கிராமத்திலிருந்து வந்தவன், என்ன வேணாலும் மிரட்டி பார்க்கலாம், எப்படி வேணாலும் பேசலாம், பயந்துக்கு வர நினைக்காத. ஆட்சி அதிகாரம் எங்களுக்கு முக்கியம், மக்கள் தான் எங்களுக்கு முக்கியம். டயா பூஸ்டர் சுகருடைய ரிமோட் கண்ட்ரோல் இனி உங்க கையில. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.